தற்காலிக பட்டாசு உரிமம், அதாவது டெம்பரரி கிராக்கர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அஃபிஷியலாக வெளியிட்ட செய்திப்படி தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு விற்பனை செய்வதற்கு தற்காலிக வெடிபொருள் விற்பனை உரிமம் பெறுவதற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, நோட்டீஸ் 23/9/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024 தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு விற்பனை செய்வதற்கு தற்காலிக வெடிபொருள் விற்பனை உரிமம் பெற விருப்பம் உள்ளவர்கள் அரசு பொது இ சேவை மையத்திற்கு உரிய ஆவணங்களுடன் சென்று இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அரசு உத்தரவின்படி தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி அரசு பொது இ சேவை மையங்களில் மூலம் வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எதுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்களாம். அரசு பொது இ சேவை மையங்களை போய் நீங்கள் என்ன பண்ண விண்ணப்பிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடி விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக நீங்கள் போய் என்ன விண்ணப்பம் பண்ணியிருந்தாலும் அது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேலும் தீபாவளி மட்டுமல்லாது இதர முக்கிய பண்டிகைகளுக்கும், அதாவது தீபாவளி மட்டும் இல்லாமல் வேறு என்ன முக்கிய பண்டிகைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இணைய வழியில் ஆண்டு முழுவதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாமா? படிவம் ஏஇயில் 5 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வேணும். தற்காலிக வெடிபொருள் உரிமம் கோரும் இடத்தின் அசல் வரைபடம் அதாவது வேணும். உரிமம் கோரும் இடத்தின் உரிமையாளர் இருப்பின் அதற்கான பத்திர நகல் அதுவும் வேணும். உரிமை கோரும் இடம் வாடகை கட்டிடம் எனில் இடத்தின் கட்டிட உரிமையாளர் ரூபாய் 20க்கான முத்திரையில் பெறப்பட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம் அது வேணும். முத்திரைகளில் அதாவது நாட்ரி பப்ளிக் மூலம் அஃபிடவிட். உரிம கட்டணம் வந்து 500 உரிய அரசு கணக்கில் செலுத்தி அதற்கான செலுத்து சீட்டு, மனுதாரரின் முகவரிக்கான ஆதாரம், நடப்பு நிதியாண்டின் வீட்டு வரி செலுத்திய ரசீது, அதே மாதிரி மனுதாரரின் பாஸ்போர்ட் அளவுக்கான புகைப்படம். இந்த ஆவணங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், இ சேவை கட்டணமாக 500 செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. தற்காலிக வெடிபொருள் உரிமமானது உரிமம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்கு மட்டுமே செல்லத்தக்கதாகும் அப்படின்றத மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு. அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு 500 ரூபாய் செலுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டெம்ப்ரரி லைசன்ஸை நீங்கள் வந்து வாங்கணும். தற்காலிக வெடிபொருள் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுவும் நீங்கள் விண்ணப்பிச்சு 30 நாளில் என்ன பண்ணணும், இது வந்து முடியும் அப்படின்ற மாதிரி கிளியராகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் முழுமையாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அதுக்கான வீடியோ செப்பரேட் வீடியோ நான் வந்து சேனலில் போடுறேன். ஸோ அது வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட டவுட்ஸ் எதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ண மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.